ஹாய் கைஸ், வெல்கம் டு ஏஞ்சல் டேலி டெக். லாஸ்ட் செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாம் வந்து டிரான்சாக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். இந்த டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேஷ் டிரான்சாக்ஷன் அண்டு நான் கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு ரெண்டு இருக்குன்னு பார்த்துருந்தோம். இன்னைக்கு செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா கேஷ் டிரான்சாக்ஷனையோ அல்லது நான் கேஷ் டிரான்சாக்ஷனையோ எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு 3 ரூல் நமக்கு தேவை. அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பர்சனல் அக்கௌண்ட், செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரியல் அக்கௌண்ட், தேர்டு ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாமினல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கணும் அப்படின்னாக்கா ஒரு 2 பர்சன் மினிமம் தேவை. அப்போது பர்சன்ஸனுடைய டீட்டெயில்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ பர்சன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆர்டினரி அண்டு ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்னு இருக்காங்க. அப்போது ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்னாக்கா யார் அப்படின்னாக்கா சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள், இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் பர்சன் நம்ம சொல்லுவோம். இப்போ நேம் இருக்கக்கூடிய ஹியூமன் பீயிங்ஸ் நம்மளெல்லாம் ஆர்டினரி பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போது கண்டிப்பாக 2 பேர் வேணும். ஒருத்தர் கொடுக்கணும், இன்னொருத்தர் வாங்கணும். அப்படின்னா இந்த ரூல் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர் அப்படின்னு சொல்லுது. பெறுபவர் கணக்கு பற்று, தருபவர் கணக்கு வரவு அப்படின்னு சொல்லி சொல்லுது. அடுத்தது ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது சொத்துக்கள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒன்று. இப்போது சொத்துக்களில் வந்து பார்த்திங்கன்னாக்கா அசையும் சொத்து, அசையா சொத்து அப்படின்லாம் இருக்குது. இப்போது கேஷ் அப்படிங்கிறதும் ஒரு சொத்து தான். அது கரண்ட் அசட்ஸில் வரக்கூடிய ஒன்று கேஷ். அப்போது அந்த அசட்ஸ் வந்து ஒன்று பிஸ்னஸுக்குள்ளே வரலாம் அல்லது பிஸ்னஸை விட்டு போகலாம். அப்படின்னா அந்த ரூல் எதை சொல்லுது அப்படின்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாக்கா அந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டிப்பாக இருக்கலாம். அப்போது ஒரு பிஸ்னஸை நம்ம ரன் பண்ணணுன்னா எக்ஸ்பென்சஸ் பண்ணி ஆகணும். எக்ஸ்பென்சஸ் பண்ணால் நமக்கு ஒரு இன்கம் கண்டிப்பாக இருக்கும். இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நாமினல் அக்கௌண்ட் யூஸ் ஆகுது. அது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்டு லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்டு கெயின்ஸ் அப்படின்னு சொல்லுது. இந்த 3 ரூல் நீங்கள் தரவாக நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அக்கௌண்ட்ஸில் என்ட்ரியே போட முடியும். நீங்கள் இந்த ரூலை இன்னொரு தடவை கூட நீங்கள் நல்லா ஒரு தடவை படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு நல்லா அதை லேர்ன் பண்ணிக்கோங்க. இதை லேர்ன் பண்ணிங்கனாக்கா அது என்ட்ரி எப்படி போடணுங்கிறத அடுத்த செஷனில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே கைஸ், தேங்க்யூ. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செஷனை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். Stay tuned with Angel Tally Tech. Thank you guys.